வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில் ஜூலை 16 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோயின் அந்த ஃபைலை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அது மேலே தண்ணியை ஊற்றி அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அந்த வில்லி எப்படா அக்கா வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தபோது நம்ம ஈஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. காரை நிப்பாட்டி போட்டது நேராக வீட்டுக்கு வந்ததோட அவங்களோட பொண்ணுங்க எல்லாருமே போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா இவ்வளோ நாளாகிட்டு, போன உடனே வந்துடுறேன்னு சொன்னீங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, போன காரியம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும், அதுக்காக என்ன பண்ணுறது, அதான் வந்துட்டேன்ன, அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியலையா. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்களை பிரிஞ்சு என்னால் சுத்தமாக இருக்கவே முடியலம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வாங்க எல்லாரும் போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதே நேரம் சந்திரா அவங்க அக்காவை பார்த்துட்டு, அக்கா வந்துட்டியாக்கா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணுங்க என்னை மிஸ் பண்ணதை விட நீ தான் என்னை மிஸ் பண்ணியிருப்ப போல. அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, இல்லையா பின்ன எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டியா, அதான்க்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வாங்க, ரொம்ப நாள் ஆகிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு 3 நாள் தான் அவங்க எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடாம இருந்திருப்பேன், அதுவே எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு தெரியுமா. இந்த மாதிரி எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, இந்த சாப்பிட்டு முடிச்சதோட உனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்காக்கா, அதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, சர்ப்ரைஸா, அப்படி என்ன சர்ப்ரைஸ் அக்காவுக்கு வச்சுருக்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்க்கா, நீ இந்த வாட்டி அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ சித்தி இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது அவங்க வச்சிருக்க ஃபோனில் உள்ள அந்த வீடியோவை டெலீட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க சித்தி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் ஆமாம் ரேவதி சாப்பிட்டு முடிச்சிட்டா, நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை டேபிளில் வச்சிடுறாங்க. ரேவதி இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அங்கே இருந்த தண்ணியை டக்குன்னு அந்த ஃபோன் மேலே ஊற்றி விட்டுடுறாங்க. அப்போ ஃபோன் ஃபுல்லாக தண்ணி ஆகிருது. இதை பார்த்ததும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய் என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனு சுத்தமாக ஆனே ஆக மாட்டேங்குது. இதை பார்த்ததும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய் என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏதோ தெரியாமல் தள்ளி விட்டுட்டான், இதுக்கு போய் நீ ஏன் இப்படி கோவப்படுற. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா, அதில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது தெரியுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதுக்கு என்ன, ஒரு ஃபோனில் ஈஸியாக மாற்றிக்கலாம், அப்படி என்ன அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, சிம்மில் நம்பர்ஸ் இருக்கும், இதில் வேறு என்ன, உனக்கு வேறு நல்ல ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை தூக்கி போடு அப்படின்னு சொன்னதோட அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா, அதில் எவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ இருக்குன்னு உனக்கு தெரியலக்கா, அதான் நான் இப்படி பேசுகிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்படி என்ன வீடியோ. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா நீ சாப்பிட்டு முடி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியோ ஃபோனும் அம்மாவுக்கு காமிக்க முடியாதபடி பண்ணியாச்சு, இது போதும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அவங்களோட ரூமில் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் சந்திரா இங்கேருந்து வராங்க. சந்திரா இங்கேருந்து அக்கா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நீயும் முதல்லேருந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, சொல்லு சந்திரா, என்ன முக்கியமான விஷயம். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான், அவன் இருக்கான் பாரு, அவன் அந்த சேதுபதியோட பேரன்தான்,
அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ ஆதாரம் தானே கேட்ட? ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லு, நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னியல்ல, இந்த வாட்டி என்கிட்ட ஆதாரம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இந்த விஷயத்த நீ விடவே மாட்டியா? யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள ஒன்றும் அந்த சேதுபதியோட பேரன்லாம் கிடையாது. அவன் சென்னையில் இருக்கான். அதோட அவங்க அம்மா வேற ரீசெண்டாக இறந்துருக்காங்க. ஸோ அவன் சென்னையில் தான் இருக்கான். நீ தேவையில்லாமல் பழிபடாத சந்திரா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இப்படியே விடு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் உன்னோட தங்கச்சி தானே, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியல்ல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்னோட தங்கச்சி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப அவசரப்படுற. மாப்பிள்ளை மேலே நீ நிறையவே பழி போடுற. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்போ நம்ம வில்லி சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் உண்மை. அதுக்கான ஆதாரம் என் கையில் இருக்குது. நான் போய் ஆதாரத்தை எடுத்துகிட்டு வரவா? ஆதாரத்தை காமிச்ச பிறகு நம்புவியா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதோட சந்திரா வந்துட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபைலை எடுக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஃபைல் எதுவுமே இல்லை. அதை பார்த்ததும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்கே தானே நம்ம ஃபைலை வச்சோம், எங்கே போணுச்சு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நிற்கிறாங்க. என்ன இது, இவ ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னா, ஆனால் ஃபைலே கொண்டு வர மாதிரி தெரியலையே. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு ஃபைலை தேடி பார்த்துட்டு காணோம் அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக வராங்க. அந்த ஃபைலை யார் எடுத்திருப்பா? கரெக்டாக அந்த பீரோவில் தானே வச்சேன். ஒருவேளை நம்ம எதிரிக்கு தெரிஞ்சு அந்த ஃபைலை எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு அங்கேருந்து வராங்க. ஈஸ்வரி வில்லியோட கையை பார்த்து, என்னடி ஏதோ ஆதாரத்தை கொண்டு வரேன்னு சொன்ன, கடைசியில் வெறும் கையோட வர, இங்கே பாரு எங்கடி அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸு? அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அக்கா அந்த டாக்குமெண்ட்டை யாரோ எடுத்துட்டாங்கக்கா. நான் கொண்டாந்து வீட்டில் தான்க்கா வச்சுருந்தேன். இப்போ எங்கே போணுச்சுன்னே தெரியலக்கா. ஃபோனில் கூட வீடியோ இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவை உன்கிட்ட காமிக்க முடியாதபடி ஆகிருச்சு. அக்கா நான் சொல்கிறது கேளுக்கா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இங்கே பாரு, இது மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் உன் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, உன் மாப்பிள்ளையோட கையெழுத்து, அப்புறம் அவனோட சொந்த அண்ணங்க, அபிராமியோட பேர், சேதுபதியோட பேர், எல்லாரோட பேரும் இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு டாக்குமெண்ட் போதும் அவனை பற்றின உண்மையை நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சேக்கா, அந்த டாக்குமெண்ட்டையே காணும். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் தானடி அது உண்மையாக இருக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டே இல்லடி. நீ தான் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு இதோட விடு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் கொண்டுட்டு வந்தது எல்லாமே உண்மைக்கா. யாரோ ஒருத்தவங்க என் ரூமுக்குள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. யார் எடுத்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி அதோட விடு அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் டாக்குமெண்ட்டை நம்ம ரேவதி கிட்ட காமிச்சேன், இரு நான் ரேவதியை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட என்னாச்சு சித்தி, ஏன் என்னை கூப்பிட்டீங்க? அப்போ வில்லி கேட்குறாங்க, இங்கே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் டாக்குமெண்ட்டை காமிச்சேன்னு அக்கா கிட்ட அதை பற்றி சொல்லு. அதில் அந்த கார்த்தியோட பேர், அவனோட கையெழுத்து, ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சுல்ல, சொல்லு அம்மா கிட்ட. இதை கேட்டதும் நம்ம ரேவதி கேட்குறாங்க, சித்தி எந்த டாக்குமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இப்படி சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சேனே, அது உனக்கு தெரியலையா? அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் என்கிட்ட எந்தவித டாக்குமெண்ட்டையும் காமிக்கல. நீங்கள் என்ன ஏதோ கனவுல இருக்கீங்களா? சித்தி யாரோ தேவையில்லாமல் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதான் நீங்கள் இப்படி குழம்பி போய் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் என்கிட்ட நீங்கள் எந்தவித டாக்குமெண்ட்டும் காமிக்கல. உங்களுக்கு ஏதோ கனவு கண்டீங்களா? இதை கேட்டதும் நம்ம சந்திராவுக்கும் ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, இவ இப்படி வந்துட்டு பிரட்டி பேசுகிறாளே, அப்போ இவ புருஷனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உன் பொண்ணு பொய் சொல்கிறாக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட டாக்குமெண்ட்டை காமிச்சேன், இப்போ இல்லைன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏன் பொண்ணு மேலேயே நீ பழி போடுறியா? இங்கே பாரு, ஒருவேளை என் பொண்ணு கையில் டாக்குமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அவள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லாமல் இருப்பாளா?
என்கிட்ட என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டான். சந்திரா, இதுக்கப்புறம் தேவை இல்லாம புலம்பாம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட சந்திரா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட நேரா அந்த ரேவதியை பார்த்து, இங்க பாரு, எதுக்கு பொய் சொன்ன அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, சித்தி நான் ஒன்றும் பொய் சொல்லலையே சித்தி. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சேன், நீ அதை பார்த்துட்டு இப்ப இல்லைன்னு சொல்ற. நீ உன் புருஷனுக்கு உதவி பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். அதனாலதான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ரொம்ப நாள் உன் புருஷனை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அக்காவுக்கு உண்மை தெரிய வரும், அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அந்த இடத்துல இருந்து சந்திரா போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, நல்ல வேளை எப்படியோ அம்மாவை சமாளிச்சாச்சு. ஆனா எப்படியும் சித்தி மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்திரா வீட்டுக்குள்ள போனதோட யோசிக்கிறாங்க, எப்படி இந்த டாக்குமெண்ட் காணாம போயிருக்கும்னு இப்ப புரியுது. அந்த ரேவதி தான் ரூமுக்குள்ள என் டாக்குமெண்ட்டை எடுத்திருக்கா. என்னோட பர்ஸை காணும் அப்படின்னு தேடும் பொழுது பீரோலுக்கு பின்னாடி யாரோ நின்ன மாதிரி ஒரு யோசனை. அப்ப கண்டிப்பா அவ தான் எடுத்திருக்கணும். அவ புருஷனை காப்பாத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க. அப்பதான் நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாயிட்டுல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து கறி விருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னக்கா நினைக்கிற? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அதுக்கு என்ன, சமைச்சிடலாமே. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிக்கா, நான் ஆளெல்லாம் வர சொல்லியாருல, நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். எவ்வளவு நாள் ஆயிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ரொம்ப நாளா ஆகிட்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கறி மீன் அப்படின்னு நிறையவே சமைக்கிறாங்க. இந்த சந்திரா எதுக்காக இப்படி பண்றாங்க தெரியுமா? கார்த்தி அவங்களோட அம்மாவை இறந்துட்டாங்க, அவரு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. இதை பயன்படுத்தி தான் அந்த சந்திரா கார்த்திய பழிவாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்ப சந்திரா எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரோஹிணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு இலையில எல்லாம் பரிமாறின அடுத்த செகண்ட் எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி எல்லாருமே போயிட்டு இலையில உட்கார்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நின்றுட்டு இருக்காரு. அப்ப மயில இங்க இருந்து ஹீரோ கிட்ட மாப்பிள்ள, இது மாதிரி நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இப்ப எப்படி அத்தைக்கிட்ட இருந்து சமாளிக்க போறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு, எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா எல்லாரும் உட்காந்துட்டாங்க, ஆனா உன் மாப்பிள்ள மட்டும் உட்காராம இப்படி ஓரத்துல நின்னுகிட்டு இருக்காரே, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நீங்க மட்டும் ஏன் இப்படி ஓரத்துல போய் நிக்கிறீங்க, வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் கறி அப்படின்னு எல்லாமே இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம், உட்காந்து சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்பதான் ரேவதி இதை பார்த்துட்டு, அவங்க அம்மா இறந்துருக்கிறதுனால கண்டிப்பா இவரு நான்வெஜ் திங்க மாட்டாரு. இதை பயன்படுத்தி சித்தி என்ன பண்றாங்க பாத்தீங்களா, எப்படியாவது இவரை காப்பாத்தணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க, வாங்க மாப்பிள்ள. அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா இது மாதிரி அவருக்கு காரம் ஒத்துக்காதுமா, வயத்துல ஏதோ புண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவரை இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு, அவரு சாப்பிட வேண்டாமா, அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, அதனாலதான் எவ்வளவு டல்லா இருக்கீங்களா, சரி ஓகே மாப்பிள்ள, நீங்க சாப்பிட வேணாம், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி நான்வெஜ் சமைக்கலாம், சரிங்களா மாப்பிள்ள? இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா இதை பார்த்துட்டு எப்படியாவது இவனை மாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தா, கடைசி நேரத்துல இந்த வீரா காப்பாத்திட்டாலேச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. அங்க போயிட்டு அவருக்கு கண் கலங்குது, கண்ணீரை தொடச்சுக்கிறாரு. அப்ப ரேவதி வெளியில பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவம் இவரு, இந்த சித்தி இன்னும் என்னெல்லாம் இவரை கொடுமைப்படுத்த போறாங்கன்னு தெரியல, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக இன்னும் எவ்வளவு அவமானப்பட போறாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.